friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சுவையான மட்டன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ஃப்ரெஷா மசாலா அரைச்சு சேர்க்க போறோம். அதனால சுவை வந்து இன்னும் பன்மடங்கு அதிகமா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து குக்கர்ல வேக வச்சிரலாம். குக்கர்ல மட்டனை சேர்த்துக்கோங்க. கூடவே மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 4 விசில் மிதமான சூடுல வேக வைப்பேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 25 நிமிஷம் போல ஆகும். இப்போ இது ஓரமா இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள மசாலாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 4 லிருந்து 5 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அது, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 7-8 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல வாசம் வர்றது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுக்கணும். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்ல வாசனை வருது. அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா மையாக அரைப்படும். மசாலா நல்லா வாசனையாக தயாராகிடுச்சு. இருக்கட்டும். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ மட்டனும் ரெடியாக இருக்குது. நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். 2 வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் இது வந்து வதங்கணும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறானதும் இதில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல மட்டன், அதில் உள்ள தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க வாசனையான மசாலா பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு. மட்டன் வேக வைக்கும்போதும் நம்ம உப்பு சேர்த்தோம். அதனால் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் வத்துறது வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வைக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டனை உள்ளே சேர்த்துட்டு மிதமான சூடில் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஆகும். மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். 1/2 3/4 கிலோ மட்டனுக்கு இந்த மசாலா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா போகிற மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு மிதமான சூடில் கொஞ்சம் நேரம் இது வந்து வேக வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான மட்டன் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.